விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இசட் பிரிவின் கீழ் கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டினி போராட்டம். அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரியலூர் அண்ணா சாலை அருகே பட்டினி போராட்டம் நடைபெற்றது. அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் நடைபெற்ற பட்டினி போராட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனுக்கு இசட் பிரிவின் கீழ் ஒன்றிய அரசு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழக அரசு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு காவல்துறை தலைவரிடம் மனு அளித்துள்ளதாகவும் அது தொடர்பாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை அரியலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தொடர் பட்டினி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்காக 35 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்வை அர்ப்பணித்து போராடி வரும் எங்களது குலசாமி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்க வலியுறுத்தி மாநில அரசு அந்த மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அளவில் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும். மாநில அரசு பரிந்துரையின் அடிப்படையில் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நவம்பர் 10 இன்று தொடர் பட்டினி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய சனாதன கட்டமைப்பில் சாதி ஒழிப்பு அரசியலை கூர்மைப்படுத்தி சனாதன சங்கிகளின் அரசியலை அம்பலப்படுத்தி வரும் ஒரே தலைவர் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நாளுக்கு நாள் சாதி வரி சனாதன கும்பல்களால் அவரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாய நிலவி வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இதே அரியலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தலைவருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டி. கடந்த மாதம் 14ஆம் தேதி எங்களது கட்சியின் பொதுச் செயலாளர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் தலைமையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களிடம் மனு வழங்கினர். தலைவர் அவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டி. அந்த மனுவுக்கும் இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆகையால் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை அரியலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த தொடர் பட்டினி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இதில் மாநில செயலாளர் வீர செங்கோலன், மாவட்ட செயலாளர் அன்பானந்தம், மண்டல துணை செயலாளர் மாறன், மாநில துணை செயலாளர் கருப்புசாமி, தனக்கோடி, பெரம்பலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலையரசன், அரியலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மருதவாணன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்.